எருமை மாதிரி உழைச்சாலும் வழி தெரியலன்னா நம்ம போற பாதை கரெக்டா இருக்காதுங்க. இதுதான் ஏன் ஆண்டர்பிரினர்ஷிப்ல எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பிளஸ் லெசன். இதுல அந்த எருமை யாருன்னா நான் தான். இது நடந்தது 2010ங்க. அப்ப என் பையன் 2 வயசு தான். அவனுக்கு வீட்டுல நான் கூட இருக்கணும்ன்றதுக்காக என்னோட டாக்டர் பிராக்டிஸ விட்டுட்டு வீட்டுல அவன் கூட இருந்தேன். நானு வீட்டுல இருந்தே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா டாக்டருங்களுக்கு வீட்டுல இருந்து பண்றதுக்கு ஒரு வேலையுமே இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் போனாலோ இல்ல கிளினிக் போனாலோ மட்டும்தான் வேலை. அப்ப நான் கூகுள்ல போய் பார்த்தப்ப நிறைய பேர் இந்த கிச்சன் பிளாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஏன் நாமளும் ஒரு பிளாக் ஆரம்பிக்க கூடாதுன்னு தோணுச்சு. அப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் டாக்டர் ஹேமாஸ் கிளினிக்னு ஆரம்பிச்சேன். இந்த பிளாக்ல நான் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி சிம்பிளான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு என்ன மாதிரியான தீர்வு, ஏன் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நோய்க்கு என்னெல்லாம் பயங்கரமா தீவிரமா ரிசர்ச் பண்ணி எழுதினேன். ஒவ்வொரு டாபிக்கையும் வாரம் 2 பிளாக்னு 6 மாசத்துக்கு அசுர முயற்சிங்க. எனக்கு கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு கூட தெரியாது. அப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு வாரம் 2 பிளாக்னு பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எனக்கும் என் பிளாகுக்கும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நிறைய இடத்துல படிச்சேன். பிளாக்ல கூகுள் ஆட்சென்ஸ்னு ஒண்ணு போட்டா கூகுள் நம்மளுக்கு காசு கொடுக்கும் ஆட ரன் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால கூகுள் ஆட்சென்ஸ்க்கு அப்ளை பண்ணேங்க. இந்த கிச்சன் பிளாக் எல்லாம் 25,000 50,000 சம்பாதிக்கிறோம் நாங்க. அதுவும் 2010லயே ஒரு மாசத்துக்கு. எனக்கும் ஃபுல்லா கனவு, நம்மளும் அவ்வளவு சம்பாதிக்கலாம், வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவலுக்காக. ஆனா கூகுள் ஆட்சென்ஸ் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. 6 மாசம் உழைப்பு ஒண்ணுமே பயன் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஜெக்ட் ஆகி இனிமேல் இந்த வேலையே வேண்டான்ட்டு விட்டுட்டேன் நான். சோ நீங்களும் இந்த மாதிரி கூகுள் ஆட்சென்ஸ் ரிஜெக்ட் பண்ணா நான் கீழே கூகுள் ஆட்சென்ஸ் ஏன் என்னை ரிஜெக்ட் பண்ணுச்சு, அது பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்றதுன்னு கீழே கேப்ஷன்ல எழுதிருக்கேன், போய் பாருங்க. இந்த மாதிரி நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கூகுள் ஆட்சென்ஸ்க்கு அப்ளை பண்ணி அது மூலியமா சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க கேப்ஷன்ல இருக்கிற ரீசன்ஸை கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அதெல்லாம் கரெக்டா பண்ணா மட்டும்தான் கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க.